பெப் குவார்டியோலா இந்த மாதிரி ஒரு ஆளா? நீங்க தம்ப்நெயில பார்க்கும்போது சான்ஸே இல்லடா. எப்படிப்பட்ட ஒரு கோச் அவன்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கே தல சுத்திடுச்சு. என்னடா இத்தன விஷயம் நடந்திருக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. ஏற்கனவே தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. பெப் குவார்டியோலா அண்ட் டோப்பிங் 2ம் கைகூடி சேர்ற மாரி தெரிகிறதே. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் மன்றம். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சேனல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் இந்த வீடியோக்கு முக்கியமாக நீங்கள் போக போக ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. பட் அதோட சேர்த்து ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. ஏன்னா அதான் மக்களுக்கெல்லாம் போய் சேர்க்கும் இந்த வீடியோவை அண்ட் இந்த சேனலையும் கூட. இது வந்து ஒரு புதிய வித்தியாசமான அட்டெம்ப்ட். நீங்கள் ஏற்கனவே இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிதான் மற்ற வீடியோஸ்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தோணுது. பட் நம்ம தம்ப்நெயில இருக்கிற விஷயத்துக்கு டேராக உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது என்னடா இது என்னதாண்டா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்சலோனா ஆஃப் பெப் குவார்டியோலா அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னா ப்ராபப்ளி த பெஸ்ட் எவர் சைடு இன் ஃபுட்பால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு 3-4 இயர்ஸ்க்கு வந்து அந்த பக்கத்துலேயே கூட எவனுமே வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் டீமை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம பெப் குவார்டியோலா. எல்லா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸு வேற லெவலுக்கான டீம் அவங்க. அதாவது அப்போ ரியல் மேட்ரிட் டாமினேஷனை வந்து உடைச்ச ஒரு சைடாக பார்சலோனா அப்போ இருந்தாங்க. வாவ் வேற லெவல்ற அந்த கலாக்டிகோஸ் எல்லாம் உடைச்ச ஒரு டீம் மாதிரி வந்து இப்போ பார்சலோனா இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்களுக்கு எதிர்த்து யாருனாலையும் விளையாட முடியல அந்த டைம்ல அந்த வேர்ல்ட் ஃபுட்பால்ல. பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் வந்து அந்த குவார்டியோலாவோட பார்சலோனால இருந்தாங்க. ஆனா குவார்டியோலாவே ஒரு ஃப்ராடு, அந்த பிளேயர்ஸ் எல்லாமே இன்னும் அதை விட பெரிய ஃப்ராடு, அந்த கிளப்பே ஒரு ஃப்ராடு அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே என்னை கடிக்க வராதீங்க. மெதுவா ஒவ்வொன்ன விஷயத்தையா பார்ப்போம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போக போக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இப்பவே வந்து இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோனே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு? இதனோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இது எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து பெப் குவார்டியோலா இங்க பார்சலோனாக்குள்ள கோச் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே அது விடுங்க. அதுக்கு முன்னாடி அவரு பிளேயரா இருந்தாருல்ல, அசிஸ்டன்ட் கோச்சுக்கும் முன்னாடி பிளேயரா அவர் இருக்கும்போதிலிருந்தே இது ஒரு பிரச்சனை வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பால் எல்லா இடத்துலயுமே பரவலாக இந்த ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்திருக்கு. என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பால் முழுக்க இது நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது பெப் குவார்டியோலா வந்து டோப்பிங்லேயே மாட்டியிருக்கு. அப்படிதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல. அவரே வந்து மாட்டி இருந்திருக்காரு. ஸோ இதுல முக்கியமான ஒரு கீ ஃபிகர் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ராமோன் செகூரா. அவரு தான் வந்து கீ ஃபிகரா இந்த இடத்துல வந்து பதிகிறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா, ஸ்பானிஷ் ஃபுட்பால்லயே வேற லெவல் லெஜண்ட் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா தப்பான ரீசனுக்கு. இந்த மாரி தப்பு தப்பா வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராமன் செகூரா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பெப் குவார்டியோலாவுடைய டாக்டரா இருந்திருக்காரு. எப்போனா 2001ல பெப் குவார்டியோலாவ வந்து பேன் பண்ணாங்க. டோப்பிங்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. அதே டாக்டர் வந்து குவார்டியோலா வந்து பார்சலோனா டீமுக்கு வந்து மேனேஜர் ஆனதுக்கப்புறம், இவரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்தாரு. இது என்னடா ஒரு பயங்கரமான கோஇன்சிடென்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரமோன் செகூரா அவர் தான் வந்து பார்சலோனாக்கு வந்து பெப் குவார்டியோலா கூட்டிட்டு வந்தாரு. இதோட சேர்த்து இன்னொருத்தவரு இருந்தார். கார்சியா டெல் மொரால் அப்படிங்கிற ஒரு டாக்டர். அவரும் வந்து சில பல இடத்துல வந்துட்டு வந்துட்டு போவாரு. அவர் வந்து இன்டைரக்ட்டா பார்சலோனா கூட ஒர்க் பண்ணியிருக்கார். டைரக்ட்டா செகோரா மாரி இல்லாம, அவர் வந்து இன்டைரக்ட்டா வேலை செஞ்சிருக்கார். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட்டு எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, மே 2021ல ஃபிராங்க் டிபோர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டச் பிளேயரு, பயங்கரமான ஃபேமஸ் பிளேயரு. அவரு வந்து 2001ல வந்து பயங்கர அந்த டோப்பிங் டெஸ்ட்ல பண்ணதுல பார்சா செல்டா மேட்ச்க்கு அப்புறம் வந்து டோப்பிங்க்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. அந்த விஷயம் என்னன்னா, நான்ட்ரோலோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த லெவல் வந்து 8 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ, ஒரு ப்ராப்பர் மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ, அத விட 8 மடங்கு அதிகமா இருந்திருக்குது. ஸோ யுஎஃப்ஆ வந்து அந்த பிளேயருக்கு வந்து சாங்ஷன் பண்ணி ஃபைன்ஸ் எல்லாம் போட்டு உட்டுர்றாங்க. அப்போ வந்து யாரு டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பவும் டாக்டர் செகூரா தான் பார்சலோனாவுடைய டாக்டர். எப்போ 2001ல. டிபோர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்னமோ இந்த டாக்டர் மேல தான் நம்பிக்கை இல்ல. இவனுங்க தான் எங்கேயோ தப்பா என்னமோ ஒரு டேப்லெட் என்ட்ட குடுத்துருக்கானுங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. இது வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு வந்து டேப்லெட்ஸ குடுத்தாய்ங்க.
ஆனால் எனக்கு அதுதானான்னு தெரியல. பட் எனக்கு எப்படி பார்த்தாலும் டாக்டர்கிட்ட வந்து முழு நம்பிக்கை இருக்குது. இந்த கிளப்பில் இருக்க டாக்டர்ஸுக்கும் என்னோட நேஷனல் டீமில் இருக்கிற டாக்டர்ஸுக்கும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. மற்ற என்ன சொல்லியிருக்காப்புலின்னா 2000 ஃபெப்ரவரியில் வந்துட்டு பார்சலோனா வந்துட்டு எனக்கு இது கொடுத்தாங்க. 2001 ஃபெப்ரவரியில் வந்துட்டு 2-3 எல்லோ கலரில் டேப்லெட் கொடுத்தாங்க. எதுக்குன்னா என்னோட ஒயிட் பிளட் செல் கவுண்ட் எல்லாம் கம்மியாக இருக்குன்னு கொடுத்தாங்க. நான் பார்சலோனாவை ப்ளேம் பண்ணல. பட் இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்டிகேஷன் யாராச்சும் பண்ணணும். இது வாய்ப்பு இருக்குது. இந்த டேப்லெட்னால தான் அந்த பாசிட்டிவான டெஸ்ட் வந்ததுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து 2 டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்குப்பா. என்னதான் நான் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு குண்டு தூக்கி போட்டுட்டு மனுஷன் வந்து கிளம்பிட்டார் டிபோயர். இதான் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. இதே 2001 வந்துட்டு பெப் குவார்டியோலா வந்து பிரெஸ்ஸியா அப்படிங்கிற கிளப்புக்கு வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அதில் 2 தடவை பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பியாசென்சா அப்படிங்கிற கிளப் கூட ஆடும்போதும், லாட்சியோங்கிற கிளப் கூட ஆடும்போது 2 கிளப்பு கூட ஆடி மேட்ச்சில் வந்து இதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 தடவையும் பாசிட்டிவ்னு டெஸ்ட் ஆகிருக்காரு. 2 சாம்பிள்லையுமே வந்து அந்த நான்ட்ரோலின் கவுண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த நான்ட்ரோலின்னா என்ன, எதுக்கு இந்த கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஏன் கம்மியாக தான் இருக்கணும், அதனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி புடிசிக்கல் சொல்கிறேன். ஸோ இந்த 2 தடவை பண்ணும்போது வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு. குவார்டியோலாக்கு வந்து 6 மடங்கு அவனோட லீகல் லிமிட். அதாவது ஃப்ராங்க் டிபோருக்கு 8 மடங்கு இருந்தாலும் இவனுக்கு வந்து 6 மடங்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் வந்து இவனுக்கு வந்து இது கொடுத்தாங்க. 4 மாதம் பேன் பண்ணாங்க. 50,000 யூரோஸ் ஃபைன் போட்டாங்க குவார்டியோலாக்கு. பெப் வந்து ஆப்வியஸ்லி நான்லாம் பண்ணவே கிடையாது, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க, நான் ரொம்ப இன்னோசென்ட்ரா நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பெப்பு சொன்னாலும் மெஷின் சொல்லுது நான் வந்து நான்ட்ரோலோன் எடுத்திருக்கேன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியும். நான் எங்கே வேணாலும் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பெப்பு சொல்லியிருக்காப்புல. ஆனால் இதெல்லாம் முடியாது, ஃபைனை கட்டுன்னு சொல்லிவிட்டு 50,000 யூரோஸ் ஃபைன் கட்ட வச்சாங்க. இந்த பிஎஸ்என்ஸா கிளப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கேமுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர் செகுரா சொன்ன ஒரு மல்டி வைட்டமின்ஸ் தான் நான் எடுத்தேன். இவர் வந்து எனக்கு வந்து 6 to 7 இயர்ஸாக என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் இவர் வந்து ஃபிசியாலஜிஸ்ட்டு. இவர் சொன்ன மல்டி விட்டமின்ஸ் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2002லேயும் 2005 தான் வந்து அந்த கன்விக்ஷன் வந்து கிடையாது, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்விக்ஷன் நீ வந்து கன்விக்டரா, நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2009 தான் வந்து இல்லை ஓகே நீ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விடுதலை வாங்கிட்டு போயிருக்காரு இந்த ஒரு கேஸ்ல இருந்து. ஓகேவா? இப்போ இந்த டாக்டர் செகூரா வந்து பெப் குவார்டியோலாவோட நியூட்ரிஷனிஸ்ட்டு அண்ட் பர்சனல் டாக்டரும் கூட குவார்டியோலாவோடது. எப்போ பிரசியாவில் வந்து பிளேயராக இருக்கும்போது. ஸோ இந்த செக்யூரா இருந்த இடத்துல வந்து 2 பேர் ஆயிருக்காங்க. ஒன்று டிபோயரு, அடுத்தது பெப் குவார்டியோலா. 2மே வந்து 1 வருஷத்துக்குள்ளார நடந்திருக்கு இந்த 2 இன்ஸ்டன்ஸுமே. செக்யூரா இப்போ என்ன சொல்கிறாப்புல, இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு, எவனோ ஒருத்தன் உள்ளே பூந்து வேணே அதை பண்ணிட்டான், அதனால தான் அந்த பாசிட்டிவ் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அது கண்டாமினேட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கண்டாமினேட்னா வேறு ஏதோ ஒரு பொருளை வேணுன்னே உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததில்ல. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. இவன் சும்மா ஓடு விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பிடிச்சிட்டாங்க. ஸோ செகூரா வந்துட்டு குவார்டியோலா கூட மறுபடியும் நான் சொன்னேன்ல 2009 வந்து ஜாயின் பண்ணுறாப்புல 2010லேயே பார்சலோனா கிளப் வந்து 30,000 யூரோஸ் வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த பிளேயர்ஸோடைய இப்போ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்பப்போ யுஎஃப்ஏ வந்து இவங்க அனுப்புவாங்க, அந்த டோப்பிங் ஏஜென்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. அனுப்பிச்சு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சொல்லி ரேண்டமாக ஏதோ அனுப்பிச்சுவாங்க. அவங்க வரும்போது வந்து பார்சலோனாவுக்கு வந்து அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா. இந்த பிளேயர் இந்த பிளேயர் நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வரோம்னு தெரியுது இல்லை, இங்கே ஏன் அவங்க இல்லை அப்படின்னு கேட்டப்போ பார்த்தப்போ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால வந்து யுஎஃப்ஏ வந்துட்டு 30,000 யூரோஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபைன்ஸ், இந்த மாதிரி டோப்பிங் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இக்னோர் பண்ணிடுறாங்களாமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து அப்போல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸில் சரி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுறாங்க போல. பட் இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குவார்டியோலா எவ்வளோ பெரிய கோச்சாக இருந்தாலும் அதை வந்து நம்ம டவுட்டே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சீக்கிரட்ஸ் எல்லாம்னால தான் வந்துட்டு பயங்கர பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, பெருசாகுறாங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, எனர்ஜி லெவல் ட்ராப்பே ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமான காரணம் இதுதான். என்னதான் ஒரு பெரிய கோச்சாக இருந்தாலும் இதெல்லாம் இல்லீகலாக தான் பண்ணுறாங்க அவங்க பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் 3வது ஒரு டாக்டர் இருக்கார், லூயிஸ் கார்சியா டெல் மொரால் அப்படின்னு சொல்றப்படுற ஒரு டாக்டர். ஸோ இவங்க 3 ஹூ வாஸ் ஒன் ஆஃப் த 3 டாக்டர்ஸ் ஹூ ஆர் பேண்ட் ஃபார் லைஃப்
ஏன்னு கேட்டா, இந்த டாக்டர் தான் வந்து இந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சைக்கிளிஸ்ட் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்து, இப்பல்லாம் டோப்பிங்ல மாட்டி எல்லா மெடல் அவர்ட்டருந்து புடுங்குனாங்க. ஸோ, அதுல அவரு கூட வேலை செஞ்ச 3 டாக்டர்ல ஒரு டாக்டர் தான் இந்த லூயிஸ் கார்சியா டெல் மொரால். இவர வந்து லைஃப் டைம் பேன் பண்ணிட்டாங்க. இவரு யாருன்னு பார்த்தா, அ இவரும் வந்து பார்சிலோனா கூட அங்க, இங்க தொடர்பு வச்சிருக்காரு. அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து பார்சிலோனாக்கு மெடிக்கல் அட்வைசரா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவரு வந்து இந்த சைக்கிளிஸ்ட்ஸ்க்கு வந்து இபிஓ, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் அண்ட் மாஸ்கிங் ஏஜென்ட்ஸ். இந்த மாஸ்கிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னா, இந்த மாரி போதைப் பொருள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெளிய தெரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்கிங் ஏஜென்ட்ஸ்ன்னே ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் குடுத்திருந்த ஒரு டாக்டர். ஸோ லைஃப் ஃபுல்லா அவர வந்து பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீ இதுக்குள்ள வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம் இதே மாரி தான் சைக்கிளிஸ்ட் இன்னொருத்தர் சொல்லியிருக்காப்ல. ஃப்ளாய்ட் லாண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இந்த டெல் மொரால் கிட்ட வந்து பயங்கரமா இந்த நான் வேலை செஞ்சிருக்கேன். இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து 2005 டூர் டி ஃபிரான்ஸ்க்கு வந்து அ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் அவர கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த டெல் மொரால் வந்து 3 டாக்டர் செக்யூரா, ஃபுவென்டெஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கும், இப்போ வந்து டெல் மொரால்ங்கிற 3 டாக்டர்ஸுமே வந்து பார்சிலோனா கூட வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. இந்த 3 பேருமே மொள்ள மாரி பசங்க. ஓகேவா? இந்த 3 பேருமே பார்சிலோனா கூட லிங்க் ஆயிருக்காப்ல. எல்லாரும் சொல்றாங்க, இது எப்படி கோஇன்சிடென்ஸ் ஆகும்? 3 பேர் எப்படி? ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். 3 பேர் எப்படி வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகும்? இந்த மாரி வந்து இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இப்ப என்ன எல்லாருமே கேட்கறாங்கன்னா, இப்போ பார்சிலோனால இந்த மாரி நடந்துச்சு. ஓகேவா? பயர்ன் முனிக்ல வரும்போது ஏன் இந்த மாரி எதுவுமே வெளிய வரல? ஒருவேள அந்த பவாரியாங்கிற ஊர்ல இந்த மாரி ஏஜென்ட்லாம் உள்ள கொண்டு வரக்கு விடவே இல்லையாட்ருக்கு. அதனால தான் வந்து பயர்ன் முனிக்ல இந்த மாரி எதுவுமே நடக்கல. அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி தான் வந்து அவரு பயன்லேருந்து கெளம்புன ஒரு மிகப்பெரிய காரணமே வந்து அவருக்கும் அந்த கிளப் டாக்டர்ஸுக்கும் ஏதோ ஒரு சண்டை இருந்துச்சு. அதனால தான் அவரு கெளம்பிட்டாரு அப்படிங்கிற ரூமர்ஸ் எல்லாம் வெளிய வந்துச்சு. அந்த அவருடைய அந்த மெடிக்கல் ஸ்டாஃப்க்கும் 4 டாக்டரும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணனால 2015ல அவர் கெளம்புனாரு அப்படிங்கிற ஒரு பரவலாக விஷயமும் இருக்கு. அம் அது மாரி வந்து இப்போ க்ளோஸ் பாண்ட் பிட்வீன் டாக்டர் ரமானும், பெப் கார்டியோலாவும் இருந்தனால தான் அந்த ஃப்ரிக்ஷன் நடந்துச்சு பயர்ன் முனிக்ல. குவார்டியோலா வந்து டாக்டர்ஸ்ட்ட சொல்லியிருக்காப்ல பயன்ல. அது எப்படி வந்து இங்க மட்டும் இன்ஜுரி வந்து 6 வாரம் ஆகுது. ஸ்பெயின்ல மட்டும் டக்கு டக்குன்னு ஒரே ஃபார்ட்நைட்லயே அது வந்து இன்ஜுரி சரியாயி போயிருது. அது எப்படி இங்க மட்டும் நீங்க இத்தன நாள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே இஷ்யூஸ் வந்து மேன் சிட்டில நடக்கல. அந்த மாரி டோப்பிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே மேன் சிட்டில இன்னுமே நடக்கல வந்ததுக்கப்புறம். ஆனா ஏன்னா, எந்த பிளேயருக்கு இன்ஜூரி ஆனாலும், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனாலும் ஸ்ட்ரெய்ட்டா ஏன் பார்சிலோனா போறாங்க? அதாவது மான்செஸ்டர்ங்கிற ஊர்ல இருக்கிற ஃபெசிலிட்டீஸ விட எதுக்கு பார்சிலோனால போய் ஏதோ ஒரு இன்ஜினிய சரி பண்ணிட்டு வரதுக்கான அனுப்புறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நிக்குது. ஓகேவா? ஸோ இப்ப வந்து நானு பெப் கார்டியோலா பத்தி நம்ம எக்ஸ்ட்ராவா பேசறதுக்கு முன்னாடி வந்து, இந்த நான்ட்ரோலோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிர்றேன். இந்த நான்ட்ரோலோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான்ட்ரோலோன்ங்கிறது ஒரு ஆனபோலிக் ஸ்டெராய்டு. ஸ்டெராய்டுன்னா என்ன? அந்த ஊசிலாம் குத்திப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆனபோலிக் ஸ்டெராய்டு. அது வந்து எப்படின்னா, இந்த மசிலுடைய மசிலுடைய மாஸ் இருக்குல்ல, அதை பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணிட்டு, ஆனா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்னம்னா பிம்பிள்ஸ், ஆக்னி வரும், ஹேர் ஃபால் நடக்கும், வாய்ஸ் எல்லாம் மாறும். இந்த மாரி விஷயத்தினால வந்து இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ். ஆனா ஒரு சின்ன டோஸ்ல எடுத்தோம்னா வந்து, எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ல சின்ன டோஸ்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்களாமா. எடுத்தா அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ஸ்பீடு, அவங்களுடைய ட்ரெய்னிங் நெறைய நேரம் அவங்க பண்ண முடியும். எனர்ஜி, ஸ்டாமினா இதெல்லாம் வந்து பயங்கரமா அதிகமாகுதாமா. ஸோ, அதனால வந்து இந்த சில ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதான் வந்து அந்த நான்ட்ரோலோன் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரக். இப்போ நெக்ஸ்ட் அப் வந்து இப்ப பெப் கார்டியோலாவுடைய ஒரு ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, 21 அக்டோபர் அண்ட் 4 நவம்பர் இந்த 2 தேதியில தான் வந்து லாட்சியோ கூடயும் அந்த இன்னொரு டீம் அவங்களோடையும் சேர்ந்து இந்த பிரசியோ கால்சியோ அந்த இதுலேருந்து பார்சிலோனாலேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நடந்த சில மேட்ச்கள் அதெல்லாம் ஓகேவா? இந்த இந்த ஸ்டெராய்டு எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டெராய்டோடைய உள்ள விஷயத்துல வந்து மெட்டபாலைட்ஸ் 19 நொராண்ட்ரோஸ்டெரோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காமா. அதை வச்சு தான் டிடெக்ஷன்ல மாட்டிப்பாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ குவார்டியோலாவோட 2 யூரின் சாம்பிள்ல வந்து 9 நானோகிராம் இருந்துச்சாமா. அந்த 19 நொராண்ட்ரோஸ்டெரோன் அப்படிங்கிற விஷயம். விச் வாஸ் 4 டைம்ஸ் ஓவர் த லீகல் லிமிட். 2 நானோகிராம் தான் இருக்கணுமா பெர் எம்எல். அது 9 நானோகிராம் இருந்திருக்கு. ஹவெவர் அமௌண்ட் ஆஃப் நான்ட்ரோலின் ஃபவுண்ட் இன் குவார்டியோலா சாம்பிள் வந்து மத்த ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் பிரிட்டிஷ் ஒலிம்பியன் சாம்பியன் அப்படிங்கிறதா இருந்தாங்களாமா. அவர் பேர் வந்து லின்ஃபர்ட் கிறிஸ்டி. அவரை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சாமா. பட் ஸ்டில்
2 கிராம் நானோ கிராம் பெர் எம்எல் தான் இருக்கணும். ஆனா 9 நானோ கிராம் பெர் எம்எல் இருந்திருக்கு. ஸோ இப்படி கேஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள்ல வந்து குவார்டியோலா வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு, அந்த மாரி டாக்டர் கூடலாம் வச்சு வந்து நான்லாம் எதுவுமே சொல்லல. நான்லாம் தெரிஞ்சாலும் இந்த மாரி ஸ்டெராய்ட்ஸ்லாம் எதுவுமே எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரெஸ்ஸியா கிளப்போட டாக்டர்லாம் வச்சு சொல்லியிருக்காப்ல. மெஷின் சொல்லுது நான் சொன்னேன்ல, மெஷின் சொல்லுது. ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. நான் வெறும் மல்டி விட்டமின்ஸ் தான் எடுத்தேன். அ அதே மாரி வந்து இதே மாரி 60 டோப்பிங் டெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் மெனி இயர்ஸ்ல. எல்லாமே நெகட்டிவா தான் வந்திருக்கு. நான் வந்து இன்னோசென்ட் தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ பார்சலோனா வந்து பல மாதங்கள் முன்னாடி விட்டு போயிருந்தாலும் வந்து அந்த ரோமன் செகூரா வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாரி நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அவரு அப்பா! அப்படிங்கிற மாரி, ஐய்யய்யோ! என்னால நம்பவே முடியலைங்க. நான் கூட குவார்டியோலாட்ட பேசினேன். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாரி எதுவுமே அவர் எடுத்ததுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையே! எப்படி பாசிட்டிவா டெஸ்ட் வருது? அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாரி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான் அவர் எடுக்குறாப்ல. இந்த மாரி போதைப் பொருள்லாம் அவர் எடுத்ததுக்கான வாய்ப்பே இல்ல. இந்த மாரி ஸ்டெராய்ட்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணதுக்கான சான்ஸே கிடையாது. இங்க என்னமோ எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான். வேணும்னே எங்கள வந்து மாட்டி விட்றதுக்காக தப்பு பண்றான். இதெல்லாம் சான்ஸே கிடையாது. குவார்டியோலாட்ட நான் பேசிட்டேன். அவர் எப்படி பண்ணாருன்னு கூட கேட்டேன். நான் அதுல சான்ஸே இல்ல அப்டின்னும் சொல்லியிருக்காப்ல. அதே மாரி வந்து பார்சலோனா வந்து சரி டக்கு டக்குன்னு 2 பிளேயர் டெஸ்ட் வந்துருச்சே. தப்பு தப்பா இது வந்து இப்படி பண்றாங்கன்னு வந்துருச்சு. நம்ம எதுக்கும் டெஸ்ட்டுக்கு எல்லா பிளேயர்ஸையுமே எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க வந்து எதுவுமே இல்ல. மத்த பிளேயர்ஸ்ட்டலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ அவரு அந்த ஒரு இட்டாலியன் ஒலிம்பிக் கமிட்டி அவங்க தான் வந்து இந்த இந்த கேஸ் எல்லாம் போட்டாங்க. இவங்களுடைய 2 கிளப்ஸ் இன்வால்வ் ஆனனால. அதுல வந்து இந்த செக்யூரா சொல்லியிருக்காப்ல, நான் வந்து குவார்டியோலாக்கு சப்ளிமெண்ட் குடுத்தேன். ஒருவேள உள்ள ஏதாச்சும் விஷயம் இருந்துட்டோ எனக்கு தெரியலையே! அந்த கன்டாமினேஷன் இல்லைன்னா என்னால சொல்ல முடியாதே! அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இது எவன் கோல்மால் பண்றான்னு தெரியல. அதனால வந்து குவார்டியோலா சொல்றாப்ல, அந்த சப்ளிமெண்ட்ஸ் சொன்னது தான் நான் எடுத்தேன். புரொஃபசர் ரமான் செக்யூரா சொன்னது தான் நான் வந்து எடுத்தேன். நான் வந்து புதுசாலாம் எதுவுமே எடுக்கல. அதே மாரி அந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த அந்த சப்ளிமெண்ட்டுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து வெவ்வேற சப்ளையர்ட்ட தான் வாங்கியிருக்கோம். எல்லாம் சர்டிஃபிகேஷனோட தான் வாங்கியிருக்குது. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல. இந்த அந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க வந்து, அ எந்த வெரிஃபிகேஷனுமே இல்ல சர்டிஃபிகேஷனுக்கு. அந்த ரா மெட்டீரியலோட சர்டிஃபிகேஷனுக்கு வந்து எதுவுமே வெரிஃபிகேஷனே இல்லாம அந்த ரா மெட்டீரியல எப்படி நீங்க வாங்குறீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாரி இதெல்லாம் நடந்த விஷயம்னாலும் பரவால்ல. டாக்டர் செகுராவும் நானும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குவார்டியோலா சொல்லியிருக்காப்ல. அதனால தான் வந்து 2009ல திருப்பியும் குவார்டியோலா வந்ததுக்கு அப்புறமும் வந்து அவர தான் கூட்டிட்டு வந்தாங்க. அம் மத்தபடி வந்து குவார்டியோலா வந்து அங்க வந்ததுக்கப்புறம் டெய்லி சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து பக்காவா ஃபாலோ பண்ற மாரி இந்த டாக்டர் செகுராட்ட கேட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்சலோனா வந்தோனே சொன்னாராமா. அம் அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, குவார்டியோலா ஒரு பிகினர்லாம் கிடையாது. இந்த மாரி நெறையா வாட்டி பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தா என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு மத்தவங்கலாம் பரவலாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த அவரு வந்து அப்பீல்லாம் பண்ணதுனால, அவருடைய பேன வந்து பிலோ தி மினிமம் ஸ்டாண்டர்ட் சாங்ஷன் ஆஃப் 2 இயர்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அ I have never understood the 4-month suspension because either it is doping or it is not doping. If I was guilty, they should have disqualified me for 2 years அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன 4 மாசம் குடுக்குற? நான் டோப்பிங் பண்றேன்னு தெரிஞ்சா நீ என்னைய 2 வருஷம் பண்ணியிருக்கணும்ல. அது என்ன நீ வெறும் 4 மாசம் மட்டும் பண்ணிட்டு விட்ற அப்படின்னு சொல்லிட்டு குவார்டியோலாவே கேட்டிருக்காரு. இந்த மாரி இவனுங்க உண்மையாவே பண்றானுங்களா, என்ன பண்றானுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2005லாம் வரும்போது வந்து இந்த மாரி ஏகப்பட்ட கேஸ எல்லாம் போட்டுட்டு அவர் வந்து ஒவ்வொரு லெவலா வந்து தாண்டிட்டு வராரு. இந்த மாரி நீங்க ஒண்ணுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஸ்பானிஷ் டாக்டர் மார்கோஸ் மெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நெறையா அவரு வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பாலுடைய டாக்டர். அவரு அவரு சொல்லியிருக்காரு, இந்த மாரி விஷயத்தெல்லாம் வச்சு நான் நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பிசிக்கல் எக்சர்சைஸ் வந்து ஹியூமன் பாடிய வந்து நேச்சுரல் லெவல்ஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் அதாவது வெளிய சப்ளிமெண்ட் கூட தேவையில்ல. நெறைய எக்சர்சைஸ் பண்ணி நெறைய பிசிக்கல் எக்சர்சைஸ்லாம் பண்ணாங்கன்னா, ஒரு ப ஒரு அத்லீட்டோட பாடியில வந்து நேட்ரலின் அதிகவே சுரக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதோ வந்து பண்ணாராமா. ஆனா அந்த மெய்னாருங்கிறவரத வந்து 10 வருஷம் டோப்பிங் பண்றதுக்காக அவரையே பேன் பண்ணி வச்சிருக்காய்ங்க. அவர் வந்து திருப்பி 10 வருஷம் முடிச்சு திருப்பி ஸ்போர்ட்க்கு வந்தாராம். வந்த உடனே திருப்பி அரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அ
இந்த சைக்கிளிஸ்ட்க்குலாம் பேன் ட்ரக்ஸ் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரு சொன்னதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்க முடியாது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாரி அவரு பேச்சு இருக்கும். அவரையெல்லாம் கேட்காதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவரு பேப்பர்ல வேற பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லாயர்ஸ்லாம் வந்துட்டு 2008ல வந்துட்டு, இல்லப்பா சரி ஓகே. இதுக்கு மேல நீ வந்து தப்பு பண்ணலன்னு தான் நெனைக்கிறோம். அதனால வந்துட்டு 2009ல அவர வந்துட்டு இது உட்டாங்க. "சரி தம்பி நீ கெளம்பு. நீ வந்து இது மேல தப்பு பண்ணலன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2009ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவர வந்து அக்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல்ஸ் கண்டுபிடிச்ச அந்த 2 சாம்பிள்ல வந்துட்டு 9 நானோகிராம் அண்ட் 5 நானோகிராம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. 2 தான் இருக்கணும். பட் 5 அண்ட் 10 மட்டும் தான் 5 அண்ட் 9 இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இனிமேல் ஃபால்ஸான பாசிட்டிவ் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த WADA அவங்க தான் அந்த பெரிய ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இனிமேல் சொல்றாங்களாமா, இனிமேல் 2லிருந்து 10 நானோகிராம் வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2006ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 2008ல இவரு போட்ட கேஸ்ல வந்துட்டு, சரி ஓகே 2மே வந்து இந்த லெவல்ஸுக்குள்ள தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவர கன்விக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அத எல்லாமே வந்து ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க. ஓவர் டர்ன் பண்ணிட்டு சொல்றாங்க, "டுடே இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டே ஆஃப் மை லைஃப் சின்ஸ் பிகமிங் எ ஃபாதர்" அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோலா சொல்லியிருக்காரு. நான் எந்த தப்புமே பண்ணல. என் மேல இவ்ளோ கேஸ போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாரி வந்துட்டு இன்னைக்கு வந்து அஃபிஷியலா அவங்க சொல்ட்டாங்க. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னனால தான் எனக்கு இன்னைக்கு வந்து பயங்கர சந்தோஷமான நாளா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்டியோலாவோட லைஃப்ல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் கரெக்ட்டா? அவரு வந்து கேஸ் போட்டாங்க. அவர் கேஸ்லேருந்து வெளிய வந்தாரு. 9 அண்ட் 5 நானோகிராம்ஸ் இருந்துச்சு. சரி 2 அண்ட் 10 வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்துனாங்க 2005ல. அ இதுக்கப்புறம் ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து கார்டியோலா வந்து 2008ல வந்து ஹாஸ்டல்ல வராரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு விஷயம் எனக்கு ரோமன் செகூரா தான் வேணும். எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே டாக்டர் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி ஓகேவா? இந்த ரோமன் செகூரா வந்துட்டு இஸ் நோன் அவருக்கு அவர வந்து சொல்றதுக்கான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஷேக்ஸ் குடுப்பாரு. நம்ம வந்து மில்க் ஷேக் வாங்கணும்னா, அவரு வந்து மேஜிக் ஷேக்ஸ் குடுப்பாரு. அப்படிங்கிறதுக்கு பேர் போனவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோமன் செகூரா வந்து சொல்றாங்க. இந்த டீம் வந்து பயங்கர இப்போ அந்த அந்த டாக்டர் வந்து குவார்டியோலாலாம் வந்ததுக்கப்புறம் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது. பயங்கரமா பிரஷர் போட முடியுது ஆப்போனன்ட்ஸ் மேல பால வந்து விட்டோன்னயே. ஃபுல் மேட்சஸ்க்கு அவங்களுக்கு வந்து டயர்டே ஆகாம அவங்க வந்து ஆடுறாங்க. எல்லாருமே அதான் யோசிக்கிறாங்க. எப்புட்றா இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீசென்ட்டா இந்த கேரி நெவல் ஓவர்லேப்ல கூட சொல்லியிருப்பான். அந்த டீம் வேற மாரி இருந்தாங்க. நாங்கலாம் போய் செதச்சு போய் படுப்போம் அந்த மேட்ச் முடிச்சுட்டு. அவனுங்க அப்போ கூட செம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்பானுங்க மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. நாங்கலாம் போய் அப்படியே பேன்னு கிடப்போம் மேட்ச்ச முடிச்சுட்டு அந்த 2 அவங்களோட மேட்ச் ஆடுனோமா. ஆனா அவனுங்கலாம் ஒரு ஸ்வெட் வராத மாரி கூட இருப்பானுங்க அவனுங்க. என்னமோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேரி நடந்த எபிசோட்ல கூட சொல்லுவான். அவன் ஒரு மொள்ள மாரி அது வேற எபிசோட்ல வருவோம். ஸோ கார்டியோலா கூட இருந்த ஒரு 4 சீசன்ல வந்து மெஸ்ஸிக்கு ஒரு மசில் இன்ஜுரி கூட வரல. எப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு மசில் இன்ஜுரி கூட வரல 2008லேருந்து 2012 வரைக்கும். அதுக்கு முன்னாடி மெஸ்ஸி பெப் குவார்டியோலா வரதுக்கு முன்னாடி 6 மசில் இன்ஜுரி வந்திருக்கு. 2டே சீசன்ல வந்து 6 மசில் இன்ஜுரி மெஸ்ஸிக்கு வந்திருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கப்புறம் வந்து 2 வருஷமா சேர்த்தி ஒரே ஒரு இன்ஜுரி தான் வந்திருக்கு. இந்த 4 வருஷத்துல வந்து 2 கேம் தான் வந்து அவர் இன்ஜுரியில மிஸ் பண்ணாரு மெஸ்ஸி. அதுவரைக்கும் வந்து அதுவும் ஒரு பயங்கர மோசமான ஒரு டாக்கிள் ஜாஃப் ஃபலூசி அப்படிங்கிற பிளேயர்னால வந்துட்டு ஃபலூசிங்கிற பிளேயர்னால வந்து பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதுதான் வந்து அவர் மிஸ் பண்ணதுல 2டே கேம். அவர் 4 வருஷ டென்யூர்ல மெஸ்ஸி 2 கேம் தான் மிஸ் பண்ணியிருக்காப்ல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, அந்த மெஸ்ஸி வந்துட்டு குரோத் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அவருடைய அடாலசென்ட் டைம்ல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. அதனால அந்த குரோத் ஹார்மோனோட ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குரோத் ஹார்மோன்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்டா அவங்களுடைய ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணி, அவங்களுடைய மசில்ஸையும் இன்கிரீஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணனால ஒருவேள அதுதான் ஒரு காரணமா? அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 2013 வரைக்கும் பார்சிலோனால இருந்தார்ல. 2013 வரைக்கும் வந்து
RFEF, ராயல் ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஃபெடரேஷன். இவங்க வந்துட்டு டிட் நாட் கேரி அவுட் ஆன்டி டோப்பிங் கண்ட்ரோல்ஸ். பிளட் வழியாக ஆன்டி டோப்பிங் கண்ட்ரோல் வந்து அந்த இவங்க பண்ணதே இல்லை. ஆனால் அதுதான் ஒரே வழி டு டிடெக்ட் தி EPO ஆர் growth ஹார்மோன்ஸ். growth ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் உள்ள மெஸ்ஸி உடம்புல போடப்பட்டுச்சா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே மெத்தடு அதுதான், அந்த EPOங்கிற லெவலில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க தான் வந்து அந்த டெஸ்டிங்கே பண்ணவே இல்லை 2013 வரைக்கும். ஸோ அதனால் வந்து வெறும் யூரின் டெஸ்ட் தான் வந்து மெஸ்ஸி பண்ண வச்சுருக்காங்க. அதனால அதை டிடெக்டே பண்ண முடியாதாம்மா. 2013க்கு அப்புறம் தான் ஓகே இனிமேல் நான் பிளட் எடுத்து தான் பார்க்கணும் முடிவு பண்ணலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதாம்மா. ஸோ ஏன்னா 2013 முடிஞ்சு போச்சே, ஒரு வேளை மெஸ்ஸி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலையோ என்னவோ. ஸோ அதனால் 2011 வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ், குவார்டியோலா பக்கத்தில் இருந்தவங்க, மெஸ்ஸியாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து கரெக்டாக அந்த டோப்பிங் டெஸ்ட்டுன்னு வரும்போது இன்ஜூர் ஆயிடுறாங்களாம்மா. மெஸ்ஸி வந்துட்டு அதுவும் அந்த இன்ஜுரியிலேருந்து டோப்பிங் டெஸ்ட் இன்னைக்குன்னா நாளைக்கே இன்ஜுரியிலேருந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இதாகிட்டாராமா. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்த நாளே வந்து ஃபுல் 90 மினிட்ஸ் கேம் ஆடிருக்காப்புல. இன்னைக்கு இன்ஜுரி, நாளைக்கு ரிக்கவரி ஃபுல்லாக ஆகி நாளான்னைக்கு கேம் ஆடிருக்காப்புல. அது எப்படிங்கிறதா யாருக்குமே வந்து தெரியல. நான் ஏற்கனவே சொன்னேன் 2010ல் வந்து ஒரு 30,000 யூரோஸ் வந்து கட்டியிருக்காங்க பார்சலோனா யூஎஃப்ஏக்கு. ஏன்னா அந்த டோப்பிங் அப்போ வந்து எந்தெந்த பிளேயர் எங்கே இருக்கான்னு சொல்லவே முடியல அப்படின்னு சொன்னனால. அதே மாதிரி இதில் 2011 ஃபெப்ரவரியில் வந்துட்டு யூஎஃப்ஏ வந்து மறுபடியும் ஆன்டி டோப்பிங் டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? இவங்களுக்கு, பார்சலோனாவில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே. அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க அந்த பிளேயர்ஸில் வந்துட்டு மெஸ்ஸியும் பாஸ்வியும் இருந்தாங்க, அவங்களுக்கும் டெஸ்ட் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் வந்து மெஸ்ஸியோட கேஸ் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்காமா. 3 நாள் பிஃபோர் த டெஸ்ட்டு மெஸ்ஸி வந்து 90 நிமிஷம் ஆடிருக்காப்புல. ஓகேவா? அண்ட் 3 நாள் ஆஃப்டர் த டெஸ்ட்டு மறுபடியும் 90 நிமிஷம் வந்து மயோக்கா கூட ஆடிருக்காப்புல. ஆனால் அந்த டெஸ்ட் நடந்த அன்னைக்கு மட்டும் அவர் இன்ஜுரி, அடுத்த நாளே ஃபுல்லாக ரிக்கவர் ஆகி அடுத்த நாளே கேம் மறுபடியும் விளாண்டிருக்காப்புல. இது எப்படி அப்படிங்கிறதான் மறுபடியும் யாருக்கும் தெரியல. மறுபடியும் ஷாவி அவரும் அப்படிதான். அவரும் வந்து ஆன்டி டோப்பிங் கண்ட்ரோலில் வந்து அவரும் மிஸ் பண்ணாரு. அவர் 51 கேம் அந்த சீசன் ஆடிருக்காரு. அவர் தான் வந்து பார்சலோனாலே மோஸ்ட் டிராவல்டு பிளேயர். அந்த எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுவாங்க கேட்பாங்களா, அவர் தான் அதிகம். இது எல்லாமே வந்து 31 வயசு இருக்கும்போது பண்ணியிருக்காப்புல. 31 வயசு இருக்கும்போது அதிகமாக பிச்சை கவர் பண்ணியிருக்காப்புல, அதிக மேட்சஸ் ஆடியிருக்காப்புல. அந்த மெஸ்ஸியோட சேர்த்து அவர் தான் 5 பிளேயர் வித் த மோஸ்ட் மினிட்ஸ் ஆன் ஹிஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இவர் சொல்லியிருக்காப்புல, அந்த கர்சியா டெல் மொரல் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த லாஸ் ஆம்ஸ்ட்ராங்கோட டாக்டர், அவரே சொல்லியிருக்காப்புல, நானும் பார்சலோனா கூட அப்பப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஃப்ஓ டாக்டர்ஸ் வந்து மறுபடியும் பார்சலோனா ட்ரைனிங்க்கு போய் அந்த டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணாங்க. இந்த தடவை வந்துட்டு 2வது தடவை எப்போனா டக்கு டக்குன்னு இதில் பார்த்தாலே 2வது தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பானிஷ் சாம்பியன்ஸ் வந்து போன வருஷம் தான் அவங்களுக்கு டோப்பிங் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக டக்குன்னு மறுபடியும் பண்ண மாட்டாங்களாமா, பட் மறுபடியும் பண்ணாங்க. அதில் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல. இது சொன்னாங்க. அதில் வந்து பார்சலோனா சொல்லிட்டாங்க, விஷஸ் டு பப்ளிக்லி எக்ஸ்பிரஸ் இட்ஸ் டோட்டல் இண்டிக்னேஷன் அட் தீஸ் அன்ஃபவுண்டட் ரெஃபரன்சஸ். இது சம்மந்தம் இல்லாமல் எங்களை வந்து இது பண்ணுறீங்க, டோப்பிங்லாம் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து எங்களை வந்து நேமை கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடினா கோப் வந்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஜேர்னல் அவங்க வந்துட்டு நாங்கள் அப்பாலஜி பண்ணிடுறோம், உங்களுடைய ஆனஸ்டியெல்லாம் நாங்கள் கொஸ்டின் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜி கொடுத்துட்டு, ஆனால் அவங்க பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டை வந்து அவங்க பேக் அடிக்கவே இல்லை. அது இன்னுமே அங்கே இருக்கு. அதனால வந்துட்டு பிகேல சொல்லியிருக்காப்புல, எதுனாது இது இன்னைக்குன்னு பார்த்து யூஎஃப்ஐ இங்கே வராங்க, இவன் ஒரு ரிப்போர்ட்டை போட்டோன்னே இன்னைக்குன்னு பார்த்து இங்கே வராங்க, எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகே, டேவிட் வியா, ஜெஃப்ரன் ஷுவாரஸ், ஹோசே மேனுவல் பின்டோ, ஆண்ட்ரேஸ் இனிஸ்டா, விக்டர் வேல்ட, ஷாவியர் மாசரானோ, இப்ராஹிம் ஹாஃபலாய், இதோட சேர்த்து ஜாவி அண்ட் மெஸ்ஸி, இவங்க 10 பேரும் வந்து இது பண்ணியிருக்காங்க, சாம்பிள் கொடுத்துருக்காங்க யூரின் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த டீமோடைய வேல்யூஸ் வந்து ஃபுட்பாலுக்கும் அப்பாற்பட்டுள்ளது, எங்களுக்கு மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, 20 தடவை நீங்கள் திருப்பி வந்து டெஸ்ட் எடுக்கிறனால வாங்க, நாங்கள் வந்து க்ளீன் சொல்லி நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால வந்து ஸ்பெயினுடைய செக்ரட்டரி ஃபார் ஸ்போர்ட் ஹேமி லிசாவிட்ஸ்கி சொல்லியிருக்காங்க, ஸ்பானிஷ் ஃபுட்பால் சுத்தமானது, நாங்கள் எல்லா கைட்லைனையும் ஃபாலோ பண்ணுறோம், ஃபீஃபா செட் பண்ண சொல்லி, யூஎஃப்ஏ செட் பண்ண சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எங்கள் மேலே தேவையில்லாமல் நீங்கள் பழி போடுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தா மான்செஸ்டர் சிட்டியிலையும் இல்லை, பயன் மியூனிக்லேயும் இல்லை, ஆனால் பார்சலோனாவில் அவர் இருந்தபோது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் டோப்பிங்னால வந்திருக்கு. பயன் மியூனிக்லேருந்து கிளம்புனதுக்கான முக்கிய காரணமும் வந்து
அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கூட சண்டை வந்துருச்சு. அவனுங்களால அங்க இன்ஜுரி சரி பண்ண முடியுது. உங்கனால எப்புட்றா பண்ண முடியல? அப்படின்னு வந்து குவார்டியோலா எங்கள கேட்கறாரு. எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. 3 டாக்டர் கூடயும் சண்டை அப்படிங்கிறது தான் வந்து பயன் முனிக்லேருந்து கிளம்புறாரு. மான்செஸ்டர் சிட்டியில வந்துட்டு இங்க இருக்கிற டாக்டர் இருந்தாலும், என்ன இன்ஜுரி, என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் வந்து நேரா வந்து பார்சலோனாக்கு தான் போறாங்க எல்லா பிளேயர்ஸும் அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயமாகவும் இருக்கு. ஸோ இதில் என்ன உண்மை என்ன பொய்ன்னு நமக்கு வந்து ஃபுல் விஷயம் எந்த ப்ரூஃப் இல்லாமல் தெரியாது. பட் குவார்டியோலா 8 வருஷம் சண்டை போட்டு நான் எடுத்திருக்கிற அந்த நாண்டோஸ்ட்ரோன் லெவல் வந்து கரெக்டு தான், இது வந்து பெருசாக தப்பு கிடையாதுன்னு சொல்லி 2005ல் வந்து அந்த WADAவே மாற்றினாங்க நாண்ட்ரோலோனோட லெவலை. அதனால் வந்து நான் பண்ணது தப்பு இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி 2009ல் கேஸையும் வின் பண்ணார். ஸோ இதில் ஃபைனலாக சொல்ல வர்றது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உண்மையாக அவங்க டோப்பிங்கில் மாட்டினாங்களா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தோடு இன்னொரு நாள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.